New Hope TV, your encounter with God. Faith can invade the law of time. காலம் என்னும் சட்டத்தை விசுவாசம் என்னும் சட்டம் மேற்கொள்ளும். The law of time can be broken or overridden by the law of faith. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, the law of faith என்பது அது ஒரு பெரிய சட்டம். அது பரலோகத்தின் சட்டம். The law of faith is the most powerful thing on this earth. Sermon on the Mountல ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றது, the main theme is the law of faith. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இப்படி இருக்க மேன்மை பாராட்டல் எங்கே? அது நீக்கப்பட்டதே. எந்த பிரமாணத்தினாலே? கிரியா பிரமாணத்தினாலேயா? அல்ல, விசுவாச பிரமாணத்தினாலேயே. ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் அல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். எந்த பிரமாணத்தினால்? which law? by the law of works or by the law of faith? தேவன் ஆதாமை ஏதேன் தோட்டத்தில் படைத்த பொழுது he was operating by the law of faith. Law of faith is based on obedience to God's word. விசுவாசம் என்னும் சட்டம் எந்த அளவிற்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்ற அடிப்படையில் அந்த சட்டம் செயல்படும். தேவன் சொல்லியிருந்தார், 10 கட்டளையை ஆதாமுக்கு தேவன் கொடுக்கவில்லை, ஒரு கட்டளையை கொடுத்தார். ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்தார்? எல்லா மரத்தின் கனியை புசிக்கலாம், ஒரு மரத்தின் நன்மை தீமை அறியத்தக்க அந்த மரத்தின் கனியை புசியாதே என்று சொன்னார். அந்த தேவனுடைய வார்த்தையை அவன் மீறின உடனே கிரியை சட்டத்திற்கு அவன் தள்ளப்பட்டான். அதுக்கப்புறம் நம்ம எல்லாருமே கிரியை சட்டத்தில் தான் இருக்கிறோம். பிள்ளைங்களை என்ன செய்யணும்? படிக்க வைக்கணும், உயர்ந்த படிக்கணும். எதுக்கு? டு ஆப்ரேட் த லா ஆஃப் ஒர்க்ஸ் பவுண்ட் பை த லா ஆஃப் டைம். கிரியா பிரமாணம் காலத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. எதுக்கு படிக்க வைக்கிறோம் பிள்ளைங்கள? படிக்காமலே அரசாங்கம் எல்லாருக்கும் 30,000 ரூபா கொடுக்குன்னா பிள்ளைங்களை படிக்க வைப்பீங்களா? அப்படி அரசாங்கம் தரதில்லை. அதனால தான் நம்ம பிள்ளைங்களை படித்து வேலைக்கு அனுப்புகிறோம். we are trained under the law of works subjected to the law of time. ஆதாமுக்கு அப்படி இல்லை. ஃப்ரீலான்ஸ், ஒன்றும் செய்ய வேண்டாம், பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஏவாள் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. போய் பழத்தை பறிக்க வேண்டிய சாப்பிட வேண்டியது. ஆனால் என்னைக்கு மீறினானோ ஆண்டவர் சொல்லிட்டாரு, பூமி சபிக்கப்பட்டது, உன் நெற்றியின் வேர்வை நிலத்தில் விழும்படி நீ வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும். Adam, who was operating in the law of faith under God's commandment, fell into the law of works. கிரியா பிரமாணத்துக்கு விழுந்து விட்டான். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, நாமும் கூட லா ஆஃப் டைமில் தான் இருக்கோம். லா ஆஃப் டைம்னா என்னது? நிமிடங்கள், வினாடிகள், நாட்கள், வாரங்கள், மாதங்கள், ஆண்டுகள், இதெல்லாம் லா ஆஃப் டைம். என் வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவர் கற்றுத்தந்தது காலம் என்னும் விலையேறப்பட்ட சொத்து. காலம் உனக்கு அடிமையாக இருக்கட்டும். ஆதாம் அந்த கிரியா பிரமாணத்தில் விழுந்து போனான், விசுவாச சட்டத்தில் இருந்து. லா ஆஃப் டைம் imprisoned mankind. Man is not shaped for the law of time, man is shaped for the law of faith. ரட்சிக்கப்படுறதுக்கு முந்தி வரைக்கும் law of time was dominating me. ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து I moved from law of time to law of eternity, endless time. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். முதல் காரியம் என்ன செய்தார்னா, when you break the law of time, what will happen is you move into supernatural. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். முதல் அற்புதம் என்ன? கானா ஊர் கல்யாணத்தில் நடந்த அற்புதம். தாயார் வந்து சொல்கிறாங்க, எப்பா மகனே, அவர்களுக்கு ரசம் குறைவுபட்டது. அப்படியா? 6 கற்சாடிகளில் தண்ணியை ஊற்றுங்க, தண்ணியே திராட்சை ரசமாக மாறு. தண்ணி மாறாது. அவர் என்ன சொல்கிறாரு? மை டைம் ஹஸ் நாட் கம்.
மை டைம் ஹஸ் நாட் கம், என் காலம் வரவில்லை அப்படின்னா, லா ஆஃப் ஃபெய்த் இஸ் பேஸ்ட் ஆன் ரெவலேஷன், வெளிப்பாட்டின் அறிவு, வெளிப்படுத்துதல். வசனத்திலிருந்து கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்த யூ க்ரோ இன் த லா ஆஃப் ஃபெய்த். என் வேளை வரவில்லை என்று இயேசு சொன்னதுக்கு அர்த்தம் என்னவென்றால், பரலோகத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளும் என் வேளை வரவில்லை, பரலோகம் எனக்கு அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு தான் சொல்றாரு. அந்த பரலோகம் அனுமதி கொடுத்தவுடன் அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். இயேசு தம் முதலாம் அற்புதத்தை கானா ஊரிலே செய்து அவருடைய மகிமையை வெளிப்படுத்தினார். when you break the law of time, the glory will come. மகிமை வரும். காலத்தின் சட்டத்தை உடைக்கும் பொழுது மகிமை வரும். ஆண்டவர் எனக்கு சொன்னார், யூ ஹாவ் டு பிரேக் த லா ஆஃப் டைம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக கனடா தேசத்தில் ஃபெர்கஸ் என்ற இடத்தில் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு அங்கேருந்து பீம்ஸ்வைல் போனோம், 150 கிலோமீட்டர். மார்க்குங்கிறவர் ஒரு பெரிய போட் பெருசு ஒரு காரில் என்னை கூப்பிட்டு போகிறார். டெம்பரேச்சர் -15. நான் தான் ஏசி ரூமில் இருக்கேன். கனடா எங்கே குளிர போகுது, நம்ம ஏசி ரூம் உடையா அப்படின்னு நினச்சிட்டு வார்ம் க்ளோத்திங் எடுத்துகிட்டு போகல. -15 டிகிரிஸ். நடுங்குறேன். அவர் வச்சுருக்க கோட்டெல்லாம் என்னையமா 2 ஆள் அந்த கோட்டில் வைக்கலாம், அவங்களாம் அப்படி இருக்கிறாங்க. காலில் வந்து ஃப்ராஸ்ட் பைட் உண்டாகும், அதுக்கு ஷூ போடணும். என் சைஸ் 7, அங்கே இருக்க ஷூவெல்லாம் 10. எப்படி நான் போடுறது, ஒரு ஷூவும் போட முடியல. நான் பார்த்தேன், கிறிஸ்மஸ் கார்டில் தான் மரத்தில் வெள்ளை, வீடில் வெள்ளை பார்த்துருக்கேன். உண்மையிலே எங்கே பார்த்தாலும் வெள்ளை, வேறு எதுவும் பார்க்க முடியல. மரம் வெள்ளையாக இருக்குது, வீடு வெள்ளையாக இருக்குது, ரோடு வெள்ளையாக இருக்குது, எல்லாமே வெள்ளை. நான் சொன்னேன், அவ்வளோதான், கனடா நாட்டில் -15 செத்த உடனே மனைவி கூட டாட்டா சொல்லாமல் போகிறோம். அப்பா என்னை இதுக்கு தான் இங்கே கூப்பிட்டு வந்தீங்களா? குறைய டாலரை வச்சுட்டு தான் சுற்றிருக்கேன். அப்போது கடைசியாக ஒரு கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது என் மணி பர்ஸில் இருந்தது $100 பில். அவங்க சொன்னாங்க, கொடுங்கள் கொடுக்கப்படும் அந்த வசனத்தை பேசிட்டு, ஆண்டவர் எனக்கு சொல்கிறாரு, உன்கிட்ட எவ்வளோ இருக்கையோ அவ்வளோத்தையும் கொடு, அதுக்கப்புறம் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்னாரு. அபியானவர் சொல்கிறாரு, நீ எவ்வளோ வச்சுருக்க? $100 போடு. அதை $100 போட்டுட்டு இன்னும் 15 நாள் நான் யார்கிட்ட போய் கேட்பேன், யார்கிட்ட கடன் வாங்குவேன், யார் கடன் தருவா? ஆண்டவர் சொன்னார், போடு. ஆண்டவர் சொன்னதை தெளிவாக கேட்கணும். லாஜிக் சொல்லும், செய்யாதன்னு சொல்லும். போ லாஜிக் அப்படின்னு தள்ளிட்டு செய்யணும். $100 எடுத்து போட்டேன். எம்டி மணி பர்ஸ் போட்டு முடித்த உடனே ஒரு கனேடியன் லேடி பின்னால் இருந்து முதுக தொட்டாங்க. என்னம்மா, வாட் யூ வாண்ட் அப்படின்னு. she said, what is the spelling for your name? உடனே நான் சொன்னேன், ஏன்னா அவங்களுக்கு விக்டர் ஞானராஜுங்கிறதுக்கு ஞானராஜுக்கு ஸ்பெல்லிங் தெரில. ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தேன். she took a check book, wrote $500, போட்டு 5 நிமிஷத்தில் கொடுத்தாங்க. அப்போ அந்த கான்ஃபரன்ஸில், மிரியம் ஹெல்மன் கான்ஃபரன்ஸ், வாஷிங்டன் டிசியில் பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ், எல்லா பாஸ்டரும் சூட் போட்டிருக்காங்க. ஷூட்டு டைஸ் டிப் டாப்பாக 300 பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. எல்லோரும் 6 அடி 3 அங்குலம், 6 அடி 2 அங்குலம். என்னை பார்த்த உடனே அந்த டைம் டேபிள் போடுறவங்க, இவர் பேசுகிறத நம்ம பாஸ்டர்ஸ்லாம் கேட்பாங்களா? சஃபாரி போட்டிருக்காரு, ட்ரெஸ் கோடு இல்லை, இவரை சாப்பாட்டுக்கு அப்புறம் போடலாம், பாதி பேர் வரமாட்டாங்க. சரி போடு. என்னை ப்ரைம் டைமில் போடுறது மாற்றி சாப்பாடு டைமில் போட்டான். சாப்பிட்டு முடித்து வந்தோடனே 1 ஹவர் பார்த்தா காலையில் இருந்த 300 பாஸ்டரில் 100 பேர் தான் இருக்காங்க. பிரசங்கம் பண்ணேன். ஐ வாண்டட் டு ப்ரே பாஸ்டர்ஸ், சம் பாஸ்டர்ஸ்க்கு. ஸ்டேஜில் நின்றுட்டே தொட்டேன். தரையில் நின்றுட்டு தலையை தொட முடியாது, ஹைட் இல்லை. ஸ்டேஜில் நின்று தொட்டேன். அந்த கோட் ஷூட் போட்டு பாஸ்டர்ஸ்லாம் தரையில் உருண்டாங்க. கர்த்தர் அந்த காரை அப்படியே தூக்கி 70 கிலோமீட்டர் தள்ளி பீம்ஸ் வயலில் கொண்டு போய் விட்டார். சர்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தி நான் சர்ச் கேம்பஸில் இருக்கேன், சர்ச் பூட்டியிருக்கு. பாஸ்டர் அந்த நேரம் தான் வருவாங்க. அன்னைக்கு நடந்த அற்புதம். அந்த டிரைவர் சொன்னார், இந்த காரை நான் உனக்கே தந்துடுறேன். 70 கிலோமீட்டர் ஸ்கிப் ஆகிருக்கு இந்த கார்.
பைபிளில் தான் படிச்சிருக்கேன். பிலிப் வாஸ் டேக்கன். இது ரியலாக நடந்தது. இந்த காரை நீ எடுத்துக்கணும். நான் சொன்னேன், இந்த போட்காரன் நான் போனேன்னா அவ்வளோதான், எல்லாரையும் அடிச்சிடுவேன், எங்கள் தெருக்குள்ளேயே நுழையாது, இது நீயே வச்சுக்கப்பா, ஓல்ஸ் மொபைல் காரை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொன்னேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அன்னைக்கு ஐ ப்ரோக் த டைம். மலைப்பிரசங்கத்தில் இயேசு சொன்னார், உங்கள் கான்சன்ட்ரேஷன்லாம் யூஆர் ஆல் அண்டர் த லா ஆஃப் டைம். என்ன டைமுக்கு வேலை பார்க்கணும், என்ன வேலை கிடைக்கும், இந்த சம்பளம் காணலை, அடுத்த இடத்துல வேலைக்கு போட்டிருக்கேன், யூஆர் அண்டர் த லா ஆஃப் டைம். அதனால் அவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம். இதுதான் லா ஆஃப் ஒர்க்ஸ். எண்ணத்தை சாப்பிடணுமானா என்ன செய்யணும்? லா ஆஃப் ஒர்க்ஸில் போய் வேலை செய்யணும். இதெல்லாம் கவலைப்படாதுங்கப்பா. தேர் இஸ் அ லா ஆஃப் ஃபெய்த். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்கள் அப்பா பிள்ளையா நீங்கள் இருந்தீங்க, அப்பா சொத்து எவ்வளவு இருந்ததோ அதுக்கு தக்க உங்கள் ஸ்டாண்டர்ட் இருந்தது. இப்போது ரட்சிக்கப்பட்ட உடனே நீங்கள் யார் பிள்ளை? பரலோகத்தின் தேவனின் பிள்ளை. சாலமோன் ஸ்டாண்டர்டை படித்து பாருங்கள் ராஜாக்களின் புத்தகத்தில். ஆனால் சாலமோனிலும் பெரியவர் இருக்கிறார், அவருடைய பிள்ளை நீங்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு யார் சம்பளம் கொடுக்க முடியும்? நோபடி ஒர்க். காட் ஃபெட் தம் வித் மன்னா அண்ட் குவைல்ஸ். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருந்தால், அன்று 40 வருடங்கள் 24 லட்சம் மக்களுக்கு தண்ணீரும் உணவும் கொடுத்த தேவன் இன்றும் மாறாதவராக இருக்கிறார். அந்த அசையாத விசுவாசம் எனக்கு இருக்கிறது. விசுவாச சட்டம் உயர்ந்த சட்டம், காலம் என்னும் சட்டம் மெலிந்த சட்டம். உயர்ந்த சட்டம் மெலிந்த சட்டத்தை கேன்சல் பண்ணக்கூடும். இயேசு கிறிஸ்து கேன்சல் பண்ணார். காலம் நம்மை பதறச் செய்யும், ஆனால் விசுவாசம் நம்மை பதறச் செய்யாது. விசுவாசி பதறான். ஏன்? அவனுக்கு என்ன வேணாலும் அது கிடைக்கும். அதனால் விசுவாசி பதறான். எந்த பிரச்சனை நம்ம காலம் என்னும் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால தான் கிரைசிஸ் வருது, பிரச்சனை வருது. ஆனால் அந்த கட்டுப்பாட்டில் இருந்து ஃபெய்த்துக்கு போயிட்டிங்கன்னா பிரச்சனை எல்லாம் போயிடும். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு டைம் இருக்குது அப்படின்னாரு. இது என்ன சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், வானத்துக்கு மேல் இருக்கிற சக்தியை கொண்டு வானத்துக்கு கீழ் இருக்கிற டைமை கேன்சல் பண்ணலாம். வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் வானத்திற்கு மேல் இருக்கிற நித்தியம் என்னும் அந்த சட்டத்தை கொண்டு காலம் என்னும் சட்டத்தை கேன்சல் பண்ணலாம். நம்ம நித்தியவாசிகளா அற்பவாசிகளா? நித்தியவாசி. என்னைக்கு நீங்கள் born again யூ ஆர் எட்டர்னல் பீயிங். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு மாதிரி. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே பிதாவே நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இப்போ அவர் என்ன செய்ய போகிறார்? லாசருவே வெளியே வான்னு சொல்ல போகிறார். அதுக்கு முந்தைய சொல்கிறார், எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். இவங்கெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்காக நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போவும் என்னை கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதுதான் ஆண்டவர் தான் நமக்கு மாதிரி. நம்ம அப்பா இயேசு அவர் என்ன சொன்னார்? எல்லா ஜெபத்தையும் நீ கேட்கிறீர், எப்பொழுதும் கேட்கிறீர் என்று அறிவேன். இந்த மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், இப்போ கேட்க போகிறீங்க. இதுதான் நம்ம ஜெபத்தை பற்றி உள்ள ஃபெய்த்தாக இருக்கணும். சம்டைம்ஸ் பீப்புள் ஆர் நாட் டிசர்விங் ஃபார் ஹீலிங். இட் மே நாட் ஹேப்பன், தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். பட் இன்வேரியபிளி God does unusual things. Lot of testimonies are there. கால கட்டுப்பாட்டுக்குள் இயேசுவின் சீஷர்கள் இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து கால கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. அவருக்கு எப்போவுமே ரெவலேஷன் வரும். அவர் காலம் என் வேளை வந்தது என்று சொன்னார்னா எனக்கு வெளிப்பாடு பரலோகத்தில் இருந்து வந்தது என்று அர்த்தம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடைசி இயேசு கிறிஸ்துவனுடைய கடைசி கால வாழ்க்கை. அந்த கடைசி கால வாழ்க்கையில் சீஷர்களுக்கு ஆசை. ஒரு 4 நாளைக்கு முந்தி எருசலேமுக்கு போயிட்டா, எருசலேமுக்கு லட்சக்கணக்கான மக்கள் பஸ்கா பண்டிகைக்கு வருவாங்க. 4 நாளைக்கு முந்தி போயிட்டு ரோட்டில் நடந்து போனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க? ஏய் பேதுரு, நீ இயேசு கிறிஸ்துவோடு இருந்தல்ல, பர்த்திமை குருடனை சோப்படுத்தும் போது நீ இருந்தல்ல. அவனை காலாரை தூக்கி விட்டு, ஆமாம் அது நான் தான் இருந்தேன், நான் தான் சொன்னேன் அவரை ஹீல் பண்ண சொல்லி. அதனால தான் அவர் ஹீல் பண்ணார்.
அப்படின்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசை. அதனால் ஏசுகிறிஸ்து வந்து, ஐயா பஸ்கா பண்டிகைக்கு இன்னும் 4 நாள் இருக்குது, நாங்கள் போகலான்னு நினைக்கிறோம், வரீங்களா அப்படின்னாங்க. அது சொல்கிறார், என் வேலை வரவில்லை, பிதா அவருக்கு சொல்ல போன்னு சொல்ல. ஜீசஸ் தனியாக இருக்கார். 12 சீசர்கள் 12 பேரும் கைவிட்டு போயிட்டான். எதுக்கு? பாப்புலாரிட்டி என்ஜாய் பண்ண. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 7 verse 8. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேளை இன்னும் வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். எனக்கு ரெவலேஷன் போன்னு சொல்லி பரலோகத்திலிருந்து வரல, அதனால நீங்களாம் போங்கப்பா. உங்களுக்கு ரெவலேஷன் வந்தாலும் வராட்டாலும் நீங்கள் போவீங்க. யூ ஆர் பவுண்ட் பை டைம். பட் ஐ எம் நாட் பவுண்ட் பை டைம், ஐ எம் பவுண்ட் பை ரெவலேஷன். இப்போ ஒரு கேள்வி, கேன் அ பிலீவர் ஓவர் ரைட் ஆர் ரிவோக் த லா ஆஃப் டைம்? காலம் என்னும் சட்டத்தை ஒரு விசுவாசி மேற்கொள்ள முடியுமா? அதுக்கு பதில் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, காலம் என்னும் சட்டத்தை மேற்கொள்ள முடியும்னு நீங்கள் நம்பிக்கை இருந்தால் தான் அதை உடைக்க முடியும். வெயிட் லிஃப்ட் பண்ணுறவன் இந்த வெயிட்டை தூக்க முடியுமா அப்படின்னு விசுவாசம் இருந்தால் தான் தூக்க போகணும். அவன் விசுவாசம் இல்லைன்னா தூக்க முடியாது. அதை மாதிரி முதலாவது, காலம் என்னும் சட்டத்தை நீங்கள் உடைக்க முடியுமா விசுவாசியாக? விசுவாசியானதுனால தன்னால் உடைஞ்சிராது, அதை நீங்கள் கிளைம் பண்ணணும். உதாரணமாக ஜெனிசிஸ் சாப்டர் 1 verse 14, பகலையும் இரவையும் வெவ்வேறாக பிரிப்பதற்கு காலங்கள், நாட்கள், ஆண்டுகள் ஆகியவற்றை குறிப்பதற்கும் விண் விரிவில் ஒளி பிழம்புகளை தேவன் தோன்றச் செய்தார். டைம் வாஸ் கிரியேட்டட் ஆன் த 4th day. டைம் வாஸ் த கிரியேஷன் ஆஃப் காட்ஸ் ஹேண்ட். காலம் என்பது தேவனுடைய கையின் செயல். தேவனுடைய கையின் செயலை நம்ம மேற்கொள்ள முடியுமா? மேற்கொள்ள முடியாது. ஆதியாகமம் 1:28, பூமியை கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். ஆட்சி செய்ய சொல்லியிருக்காரு, ஆனால் நம்ம காலம் ஆட்சி செய்கிறது. எல்கேஜி பையன், எந்திரிடா எந்திரிடா ஸ்கூல் போகணும்டா, டைம் ஆயிடுச்சுடா. பிள்ளைகிட்ட எத்தனை தடவை நீங்கள் டைம் ஆச்சு இன்னும் தூங்கிட்டு இருக்கியான்னு சொல்கிறீங்க? டைம் 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 டைம். ஐசையா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். பாருங்க, தேவன் சொல்றாரு, என் வருங்காரியத்தை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். என்ன நடக்க போகுதுன்னு கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அது என்ன நடந்தால் நடந்துட்டு போகுது, நடக்கிற நேரத்தில் நடக்கட்டும், இதுதான் நம்ம எண்ணம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன நடக்க போகுதுன்னு கேளுன்றார். கேட்டால் அவர் சொல்லுவார், என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். யார் கட்டளை கொடுப்பா? பாஸ் சர்வெண்ட்டு கட்டளை கொடுப்பான். இங்கே தேவன் சொல்கிறாரு, கடைக்குட்டியான மனிதனை பார்த்து நீ எனக்கு கட்டளை கொடு. இந்த வசனத்தை ஒரிஜினலில் நான் வாசிக்கும்போது என்ன இருக்குன்னா, என் கைவினை பற்றி எனக்கு கட்டளை இடுவீர்களா? அவர் கேட்குறார். நான் கையினால் எத்தனையோ படைச்சிருக்கேன், அதெல்லாம் நீங்கள் ஆண்டுகொள்கன்னு சொன்னேன், ஆண்டுகொள்ள உங்களுக்கு தெரியல, எனக்கு கட்டளை கொடுப்பீர்களா? கட்டளை யார் கொடுக்குறது? ஒரு பெரிய ஆள் வாட்ச்மேன் கொடுப்பான் கட்டளை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்மளை பார்த்து கட்டளை கொடுங்கள்னார். நீங்கள் எதுக்காவது கட்டளை கொடுத்துருக்கீங்களா? இந்த சத்தியத்தை நல்லா புரிஞ்சு கொண்டவன், டைம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு, நல்லா கட்டளை கொடுங்கள்னோடனே பிடிச்சிட்டு கட்டளை கொடுத்தது யோசுவா. அவன் யார்கிட்ட கட்டளை கொடுத்தான்? நேராக சூரியனை பார்த்து, சூரியன் ஸ்டாப். சூரியனை ஸ்டாப் பண்ணி கட்டளை கொடுத்தான்னு ஆண்டவர் கட்டளை கொடுக்க சொல்லியிருக்காரு. கட்டளை கொடுத்தான்னு பைபிளில் எழுதியிருக்கு. எதுக்கு? சூரியனே நீ கட்டளை கொடுத்தனா நிறுத்தலாம்ப்பா. உனக்கு ஒரு சுண்டக்காய் கட்டிக்கு கட்டளை கொடுக்க தெரியல, நீ என்னைக்கு போய் சூரியனுக்கு கட்டளை கொடுக்க போகிற? உங்கள் கட்டளைகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. திராட்சை செடியை நட்டு அது வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பழம் வந்து அந்த பழத்தை ஆலையில் ஆட்டி அந்த திராட்சை ரசத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும்? 3 months, 6 months. But Jesus can do it in a split second. He was overcoming the law of time by his law of faith. மார்க் 1:31
பேதுருவினுடைய மாமியாரின் ஜுரம், அவர் போய் தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. சில சமயத்தில் ஆஸ்பத்திரியில் பேஷண்ட்டை டிஸ்சார்ஜ் பண்ணும்போது சொல்லுவாங்க, இவருக்கு ஸ்டமக் ப்ராப்ளம் இருக்குது, அதனால் முதல்ல கொஞ்சம் கஞ்சி கொடுங்க 10 நாளைக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சாலிட் ஃபுட் கொடுங்க, மற்றபடி நீங்கள் சாப்பிட்றதுக்கு எதையும் கொடுத்துடாதுங்க, தண்ணி சாப்பாடு தான் கொடுக்கணும், ஓட்ஸ் கலக்கி கொடுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புவாங்க. இங்கே ஒரு பேஷண்ட்டு 12 வயசு ஒரு யங் கேர்ள், யவீருவின் மகள், அவள் செத்து போயிட்டான். செத்து போனவரை இந்த சீஃப் டாக்டர், என் சீஃப் டாக்டர் வந்துட்டு என்ன செய்கிறாரு, கர்த்தாவே இது ரொம்ப கடினமான கேஸ், 12 வயசில் செத்து போய்விட்டான், பிதாவே சுகப்படுத்துவீர்களா, உங்களுக்கு சித்தம் இருக்குதா அப்படின்னு ஒரு 15 நிமிஷம் ஜெபம் பண்ணி போராடி. இல்லை, விசுவாச சட்டம் போராடாது, கால சட்டம் போராடும். அதுக்கு அடுத்த பாயிண்ட் வரேன். அதனால் ஏசுகிறது சிம்பிளாக கையை பிடிச்சாரு, தலித்தா கும்மி, அவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்ச உடனே இப்போ தான் எந்திரிச்சிக்கா, செத்து போய் இவளுக்கு கொஞ்சம் கஞ்சி இதில் மிக்சியில் போட்டு அடித்து குடிக்க கொடுங்க அப்படின்னு சொன்னார. சாப்பிட்றதுக்கு எது இருந்தால் கொடுங்க, பிரியாணி இருக்கா கொடுங்க, எதுனா கொடுங்க. ஜீசஸ் கேன் ஓவர்கம் டெத் பை த லா ஆஃப் ஃபெய்த். தட் இஸ் த அல்டிமேட்டம். த லாஸ்ட் எனிமி டு பி ஓவர்கம், கடைசியாக பரிகரிக்கப்பட வேண்டிய சத்ரு மரணம். அந்த மரணத்தை நீ பரிகரிச்சிட்டன்னா விசுவாசத்தில் பாஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். ஒருத்தன் குஷ்டரோகத்தில் வந்திருக்கான், அவனுக்கு 10 வருஷம் குஷ்டமும் விரலெல்லாம் போச்சு, லெப்ரோமேட்டஸ், விரலெல்லாம் போச்சு, மூக்கில் ஹோல் இருக்கு, காதெல்லாம் இங்கே இது வச்சிச்சு. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு அவனை பார்த்து. அவன் சொல்கிறான், ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமானால் சுத்தம் உண்டு. அவர் சொன்னார், சித்தம் உண்டு, சுத்தமாக. அரை மணி நேரமாக ஜெபம் பண்ணார், சித்தம் உண்டு சொத்தம் ஆகு. நல்ல ரைமாக இருக்கு. ஆண்டவருக்கு சித்தம் உண்டு, எல்லாத்தையும் சுகமாகிறது. அதான் சொன்னார், சித்தம் உண்டு சொத்தமாக. பைபிள் என்ன சொல்லுது, இயேசு கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே God is interested in immediately, suddenly. Our God is a God of suddenlies. உடனே உடனே. இப்போ பார்த்தீங்கன்னா ஹோப் ஃபெய்த், ஹோப்புங்கிறது ஃபெய்த் மாதிரி இருக்கும், ஆனால் ஃபெய்த் இல்லை. ஹோப் என்ன சொல்ல தெரியுமா உங்கள்கிட்ட, எப்பா உனக்கு இந்த வீசிங் இருக்குது, இது முடிகிறதுக்கு உனக்கு 30 நாள் ஆகலாம், அஸ்தாலின் பப்ஸ் அடிச்சுக்கிட்டே இரு, ஒரு நாளைக்கு 4 தடவை அடிக்கலாம், 8 தடவை மேக்ஸிமம், அத்தனை தடவை அடிக்காத, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும். ஆனால் ஆண்டவர் நம்மளை உடனே சுகப்படுத்த முடியும். கண்ணு தெரியாதவங்க இருக்கிறான், இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். பைபிளில் 72 டைம்ஸ் சடன்லீஸ் அப்படிங்கிற வேர்டு வருது. உடனே உடனே உடனே. 2 ஸ்திரீகளை பற்றி சொல்ல போகிறேன். ஒரு ஸ்திரீ காலத்தினால் கட்டுப்போடப்பட்ட ஒரு பெண், மார்த்தா. இயேசு கிறிஸ்து லாசரு செத்து 4 நாள் ஆச்சு. மார்த்தாட்ட சொல்கிறார் இயேசு கிறிஸ்து. யார் சொல்கிறாரு? இயேசு கிறிஸ்து சொல்கிறார், உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான். அவன் என்ன சொல்கிறான்? she was bound by time. காலத்தினால் கட்டுப்பட்டவர்கள் நம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள், விசுவாசம் உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். அவன் என்ன சொல்கிறான்? ஆமாம், நீங்கள் சொன்னது கரெக்ட். உயிர்த்தெழுத நாளை பற்றி எங்கள் பாஸ்டர் ப்ரீச் பண்ணியிருக்காரு, அன்னைக்கு அவன் உயிர்த்தெழுவான். இது ஹோப். என்றைக்கோ ஒரு நாள் உயிர்த்தெழுவான், அது ஹோப். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? டு யூ வாண்ட் ஹோப் ஆர் ஃபெய்த்? ஹோப்னா என்னைக்காவது சோமாகும். ஏதாவது ஒரு பிரசங்கர் வருவார், பாஸ்டர் யாராவது அமெரிக்காவிலேருந்து கூப்பிடுவார் அல்லது இலங்கையிலேருந்து கூப்பிடுவார், அவர் தலையில் கை வச்சா ஜெபம் பண்ணோம். என்னைக்கு பாஸ்டர் வர போகிறாரு? இது ஹோப் லா, லா ஆஃப் ஹோப், லா ஆஃப் ஃபெய்த் இஸ். அதான் இங்கிலீஷ் பைபிள் எப்படி போட்டுக்கணும்? நவ் ஃபெய்த் இஸ் எவிடன்ஸ் ஆஃப் திங்ஸ் நாட் சீன் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் hoped for. Now faith is. If it is not now, it is not faith. If it is not now, it is only hope. Anybody having hope is under the bondage of time. You must break the time. I broke the time. When a person breaks the time, he can break the space, he can break the mass, he can create mass. அவ்வளோ இருக்குது. நான் இன்றைக்கி டைமை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்கிற தேவனின் பிள்ளை. உங்க அப்பா அம்மா இருக்க வேண்டாமா? ஒரு குடும்பத்தில் அப்பா அம்மா டாக்டராக இருந்தா பையனை என்ன செய்வாங்க? டாக்டர் ஆகுங்க. அப்பா எம்பிபிஎஸ், அம்மா எம்பிபிஎஸ், பையன் எம்பிபிஎஸ் எம்எஸ். எப்படி? தன்னை மாதிரி ஆகணும். இப்போ நம்ம ஆண்டவருக்கு நம்மளை மாதிரி நீங்கள் இருக்கணும்னு கவலை இருக்குமா? இருக்காதா? ஏன் பிள்ளை என்னை மாதிரி இருக்கணும்னு. சிலர் சிரிக்கிறத பார்த்தே நீ இவங்க பையனான்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்க அப்பா அப்படி சிரிச்சிருப்பாரு. அப்பாவை பார்த்து சிரித்து சிரித்து பையனுக்கு அதே ஸ்டைல் சிரிப்பு வந்துருச்சு. அதனால் சிரிக்கிறத பார்த்து சொல்லலாம். அது மாத்திரம் இல்லை, நடக்கிறத பார்த்து சொல்லலாம். இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறேன். ஒவ்வொருத்தரும் எப்படி நடக்கிறார்.